எங்க 2-3 குழுவா இருக்கு? பன்னீர்செல்வம் தனியா அவரை சொல்லிட்டு இருக்கீங்களா அண்ணனையா? அவருடைய பயணிச்சீங்க, அப்புறம் அவரோட விட்டு சார் இப்போ ஒருங்கிணைப்பு குழு ஒரு கேள்வியை கேட்டீங்க, நான் சொல்லிதான் ஆகணும். ஒருங்கிணைப்பு குழுவை ஆரம்பித்தோம். இது இப்படி அடிச்சுக்கிட்டே போனா உருவிடாது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். கழகத்தை விட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீக்கப்பட்டார். அந்த வெண்தாண்டி வேந்தர் அந்த வயதிலே திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்து விடக் கூடாது என்பதற்காக கலைஞரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் சந்தித்து சமாதானம் செய்து வைத்த அந்த சரித்திரம், அந்த நினைவலைகள் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. அது போலதான் வெளியில வந்து நாங்க முயற்சி பண்ணணும்னு வரோம். இன்னைக்கு ஒரு உண்மையை நேத்தியிலிருந்து ஆரம்பிச்சுட்டேன், வேற வழி இல்லை. ஏன்னா துரோகம் செய்கிறார் பழனிசாமி என்று அவர் நெத்தியிலே குத்தி படம் போட்டு மக்கள் அறிகின்ற விதத்திலே அதை காண்பித்து விட்டாகிவிட்டது. ஆனா என்னுடைய ஆதங்கம் எல்லாம் சின்னம்மா அவர்கள் சேர்த்து வைக்கிறேன் அப்பப்ப வெளியில வராங்க, சேர்த்து வைக்கிறேன் உள்ள போயிடுறாங்க. அவர்கள் இறங்கி வர வேண்டும். அவர் ஒன்று திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அண்ணனை அழைக்க வேண்டும். ஓபிஎஸ் அண்ணன் சந்திக்கிறேன், தியாகம் பண்றேன் பேசி பிரயோஜனம் இல்லை. அவரும் சின்னம்மாவை தேடி போக வேண்டும். பிரிந்திருப்பவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒருங்கிணைப்பை நடத்த முடியும். நாங்க என்ன ஆயுதம் கொண்டு மிரட்ட முடியாது. ஆகவே இவர்கள் வாயிலே பேசுகிறார்கள், படை சுடுகிறார்கள், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப வேதனையா இருக்கு. போராத கட்சி சொல்லவே கஷ்டமா இருக்கு. தொண்டர்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். 12வது இடத்துக்கு மூன்றாவது இடத்திற்கு 12 தொகுதிகளிலும் 7 இடங்களில் டெபாசிட் போச்சுன்னு திரு அண்ணாமலை கிண்டல் பண்ற அளவுக்கு இந்த கட்சி போயிடுச்சு. நான் யாருக்கும் சொன்ன மாதிரி யாருக்கும் வெட்கமில்லை என்கின்ற அளவில் ஆகிவிட்டது. ஆகவே தந்தை பெரியார் வழியிலே கொள்கைகளை கோட்பாடுகளை கொண்ட இந்த தலைவர்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் நினைவில் கொண்டு ஒருவரை ஒருவர் சந்திக்க முயல வேண்டும். பிரிஸ்டீஜ் என்ன சார் வாழுது? அண்ணன் ஓபிஎஸ் போய் சின்ன மாட்டு தானே இருந்தாரு, கொஞ்ச நாள் ரொம்ப காலம் நின்றுட்டு இருந்தாரு. இப்ப என்ன இருக்கு? அம்மா உங்களை பார்க்க வரேன்னு போய் சொல்றதுக்கு போக வேண்டியதான். அந்த மாதிரி டிவி யூனிட் இருக்கு சின்னம்மாவுக்கு, நான் பெரிதும் மதிக்கின்ற சின்னம்மா அவர்களுக்கு. அது கூட்டு டிவி யூனிட்டை வச்சுக்கிட்டு பழனிசாமியை கூப்பிட வேண்டியதான், ஓபிஎஸ்சியும் கூப்பிட வேண்டியதான், எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியதான். கூப்பிடுறேன்றானுங்க. எப்போ இந்த இயக்கம் மிகவும் படு பாதாளத்தில் போய் கொண்டிருக்கிறது. முடிந்த பின்னாடி கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஆகவே ஆக்ஷன் உடனடியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம். அவர் எப்ப திருந்துவார் பழனிசாமினா, தொண்டர்கள் எதிர்ப்பு மிகவும் பெரிய அளவில் எதிர்ப்பு ஏற்படும். நான் சொல்றேன் இன்னைக்கு நான் பெரியார் பிறந்த நாள்ல 2026 போய் 26 சீட்டு கீழே 0 வந்துச்சுன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் துரத்தி அடிப்பார்கள். எங்களையும் சேர்த்தான் ஒற்றுமைக்குன்னு சொல்லி ஏமாத்துறோன்னு தொண்டர்களிடத்தில் அடி வாங்குகின்ற சூழ்நிலை இந்த தலைவர்களுக்கு வேண்டாம். பொறுப்பை உணருங்கள். தலைவர் அம்மா வளர்த்த இயக்கத்தை, பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குறித்த இயக்கத்தை காப்பாற்ற முன்வருங்கள் என்பதுதான் பெரியார் பிறந்த நாளில் கோரிக்கையாக டாக்டர் ஜான், நானு, வெற்றி, குமார் இப்படி எங்களது கோரிக்கையாக உங்களிடத்திலே நாங்கள் முன்வைக்கிறோம். டிடிவி சொல்லும் போதும் சசிகலா அம்மா நினைச்சா மட்டும் முடியாது, பழனிசாமி நினைக்கணும், ஓபிஎஸ் நினைக்கணும். சார் எல்லாம் நினைக்கணும். இல்ல நினைக்கணும். கிருஷ்ணகிரி இன்னும் பெரிய மாநகரா மாறணும். பல தொழிற்சாலைகள் வரணும். வாயில சொல்லி என்ன பண்றது? கிருஷ்ணகிரியில வரணும். அப்ப அவர் நினைச்சா வரமாட்டாரு, இவங்க நினைச்சா வரமாட்டாங்கன்னா இதுக்கு நாங்க லெட்டர் எழுதுறோம், கூப்பிடுறோம். அது வரலன்னா என்ன பண்றது? டிடிவி தினகரன் அவர் சொந்த கட்சி நடத்துறாங்க மீதி கேட்டீங்கன்னா. ஆகவே இதுல சசிகலா சும்மா சொல்லிட்டே இருக்காங்க, சின்னம்மா நான் சேர்த்து வைக்கிறேன். கூப்பிடணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும். அப்பதான் இது மெட்டீரியலைஸ் ஆகும். சும்மா பேசிட்டு போய் உட்கார்றது. பிஜேபி கட்சிக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க தலைவர்கள் இருக்காங்க. வேதனையோட சொல்றாங்க, இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாது. பாரதிய ஜனதா கட்சி நம்மை வளர்க்கவில்லை, ஆளாக்கவில்லை. அவர்கள் கட்சி தலைவர்கள், அவர்கள் ஆட்சிக்கு வருகிறோம், அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க பக்கத்துல போய் நீ சொரிஞ்சினா இப்படி உருவிடுது.